இனிமே நீங்கள் வீட்டில் குழம்பே செய்ய தேவையில்ல இப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஆமாங்க, இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேல் நீங்கள் வீட்டில் குழம்பே செய்ய தேவையில்ல. ஒரே ஒரு ஸ்பூன் போதும். தட்டில் இருக்க ரைஸ், சப்பாத்தி, இட்லி அண்ட் தோசை இதெல்லாம் இப்படின்றதுக்குள்ளே காணாமல் போயிடும். இது ஒரு ஆல்ரவுண்டர் ரெசிபி தாங்க. இந்த ரெசிபியை பார்க்கணுன்னா நீங்கள் மறக்காமல் ஆஷன் மாமி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். அண்ட் இந்த ரெசிபிக்குள்ளே போகலாம். நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு பேனில் வந்து 2 டீஸ்பூன் மஸ்டர்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா ஸ்ப்ளட்டர் ஆன உடனே நீங்கள் வந்து ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை ட்ரை பண்ணி விட்டுருங்க. அப்புறமா 2 டீஸ்பூன் ஃபெனக்ரிக் ஆட் பண்ணியிருக்கேன். அது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே அதையும் வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறமா அதை வந்து ஒரு மிக்சர் கிரைண்டரில் வந்து நீங்கள் போட்டு அதை நல்லா ஒரு ஸ்மூத் பவுடர் கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துக்கணும். இதை அரைச்சி வச்சதுக்கப்புறமா நான் ஒரு பேனில் இன்றைக்கி வந்து இந்த ரெசிபிக்கு 250 ml ஆயில் தேவைப்படும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 150 ml ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 2 kg டொமேட்டோஸை வந்து நான் இந்த மாதிரி 4 பீசஸாக டைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். டைஸ் பண்ணிவிட்டு அதை இந்த ஆயிலில் ஆட் பண்ணிவிட்டு கல்லுப்பு தேவையான அளவுக்கு போட்டிருக்கேன். போட்டுட்டு வந்து இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருவேன். ஸோ இதை க்ளோஸ் பண்ணோன்னே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த டொமேட்டோலேருந்து வாட்டர் ரிலீஸ் ஆகணும். ஸோ இந்த மாதிரி வாட்டர் ரிலீஸ் ஆன ஸ்டேஜில் நீங்கள் எவ்ரி 5 minutes வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வந்து குக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது வந்து எப்படின்னா இந்த வாட்டர்லேயே தான் இந்த டொமேட்டோ குக் ஆகும். ஸோ இந்த டொமேட்டோ வந்து இப்போ எப்படி இவ்வளோ பெரிய சங்க்ஸாக தெரியுதோ அது வந்து அப்படியே அந்த சங்க்ஸ் எல்லாம் தெரியாமல் அப்படியே வந்து ஒரு ஸ்மூத்தான ஒரு கிரேவி மாதிரி உங்களுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி வரும். அது வரைக்கும் நம்ம வந்து இதை குக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ எவ்ரி 5 minutes ஒன்ஸ் நீங்கள் வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. லிட்டை க்ளோஸ் பண்ணி யூ ஹாவ் டு குக். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணி எடுத்துக்கணும். அண்ட் இது வந்து ஒரு பேச்சுலர் ஃப்ரெண்ட்லியான ஒரு ரெசிபி. அண்ட் அது கூட பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ஹாஸ்டலராக இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் ஊருக்கு போகிறப்ப அம்மாவை செஞ்சு கொடுக்க சொல்லுங்கள். இது எங்கள் அம்மா ஸ்டைலில் இது ஒரு தக்காளி ஊறுகாய் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. வாயில் வச்சா பட்டர் மாதிரி மெல்ட் ஆகும். நீங்கள் எது கூட வேணாலும் வச்சு சாப்பிடலாம். இட்லியாக இருக்கட்டும், தோசை, சப்பாத்தி, ரைஸ். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஒரு ஆஃபீஸ் கோயிங்காக இருக்கீங்கன்னா உங்களால் காலையில் எழுந்து என்ன செய்ய முடியணும்னு தோணலைன்னா சண்டே நீங்கள் ஃப்ரீயாக இருக்கப்போ இதை செஞ்சு வச்சுட்டு நீங்கள் ஒரு 1 week இல்லை 1 month வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன செய்யணும்னு தெரியாதப்போ இந்த மாதிரி வந்து இட்லியில் ரைஸை வந்து செஞ்சுட்டு இது வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி பவுலில் எடுத்துக்கிட்டு நீங்கள் கிளம்பி போயிடலாங்க. உங்கள் வேலை சிம்பிளாக முடிஞ்சிடும். ஸோ இந்த டொமேட்டோ வந்து உங்களுக்கு அந்த சங்க்ஸ் வந்து என்ன தான் வந்து நீங்கள் குக் பண்ணாலும் வந்து பெரிய சங்க்ஸாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்மாஷர் எடுத்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்துடும். ஸோ எவ்ரி 5 minutes வந்து நீங்கள் குக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு 150 ml ஆயில் ஆட் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 100 ml ஆயில் வந்து நான் மிடில் ஆட் பண்ணியிருப்பேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இதை குக் பண்ண விடணும். ஸோ இந்த ஸ்டேஜ் இந்த அளவுக்கு இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா நான் 2 டீஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். ஹோம்மேட் சில்லி பவுடர் இல்லைங்க, ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ட்ரை ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், இதை குக் பண்ணி முடித்ததுக்கப்புறமா கூட நீங்கள் வந்து இதை வந்து ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த கடாயிலே சாதம் போட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. எங்கள் அம்மா அப்படி தான் எனக்கு வந்து ஊட்டி விட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஆயில் பிரிஞ்சு வந்த இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சுருப்போம் பார்த்திங்களா ஒரு ஸ்மூத் பவுடர், அந்த கடுகும் அந்த வெந்தயமும் அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி திருப்பி வந்து லிட் போட்டு எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும். அண்ட் வந்து நீங்கள் இப்போ இந்த கிளாஸ் கண்டெய்னர்லேயே நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த ஆயிலோடவே நீங்கள் எடுத்துடக்கூடாது. எவ்ரி 1 time வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பாட்டிலில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆயிலை மட்டும் செப்பரேட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த தொக்கை மட்டும் தனியாக எடுத்து போட்டு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். அண்ட் இது வந்து சீக்கிரமாக ஸ்பாயில் ஆகாதுங்க. நீங்கள் செஞ்சு ஒரு 1 day இல்லை 2 day வந்து நீங்கள் வெளியில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு 1 month வரைக்கும் இதை வந்து ப்ரொக்யூர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆயில் வந்து பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடாக நீங்கள் சாப்பாடோடையோ இல்லை இட்லி, தோசை இல்லை சப்பாத்தியோடு வச்சு சாப்பிடுங்க. நான் இன்றைக்கி இட்லியோட வச்சு என்ஜாய் பண்ணேன். இது ஒரு அமேசிங்கான எங்கள் அம்மா ஸ்டைலில் தக்காளி ஊறுகாய் சூப்பராக இருந்துச்சுங்க. மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி எனக்கு காமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஆஷன் மாமி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.